நம் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் மற்றும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி. இது டாட் டெமோக்ரஸி ஆஃப் தளபதி. நான் இந்த பதிவை ரொம்ப மன வருத்தத்தோடையும் மன வலிகளோட தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கொடூரமான ஆண் வர்க்கம் இருக்கிற இந்த சமுதாயத்துல நானும் ஒரு ஆணா இருக்கிறத நினைச்சு வேதனைப்படுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமா கோயம்புத்தூர், சூலூர் அந்த சிறுமிக்கு நடந்த வன்கொடுமை பத்தியும், 2 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி, விளாத்திக்குளம் அந்த சிறுமிக்கு நடந்த வன்கொடுமை பத்தியும் தான் நான் இப்ப பேசப் போறேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, பெண்களுக்கு பல வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் பல கட்சிகள பார்த்தாச்சு, பல தலைவர்கள பார்த்தாச்சு. ஆனாலும் அது குறையல. இந்த நிலை மாறணும்னா, இதுல யாருக்கு அதிகமான பங்கு இருக்கு? நம்ம யோசிக்கணும், நம்ம மாறணும். நம்ம சொசைட்டி ஏன் இவ்வளோ தரம் குறைஞ்ச சொசைட்டி ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த மாரி பாலியல் வன்கொடுமைகளும், பாலியல் குற்றங்களும் நடக்கிறது தான் காரணமா? அது மட்டும் இல்ல. இந்த சொசைட்டில இருக்கிற நம்மளும் தெரிஞ்சோ, தெரியாமலேயோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறோம். நகைச்சுவைங்கிற பேர்ல ஆபாசமா பேசுறதும், அரைகுறை ஆடைய போட்டு ஆபாசமான வீடியோ போடுறதும், அத நம்ம பல்ல காட்டிட்டு போடுற ஒரு லைக், அந்த லைக்ல தான் இந்த குற்றங்களுக்கான ஆரம்ப புள்ளின்னு நான் பார்க்கிறேன். இது எல்லாத்தையும் முழுசா நிப்பாட்ட முடியுமா? இது வேணான்னு நம்ம சொசைட்டில சொன்னா, பல பேர் சொல்லுவாங்க, சோசியல் மீடியான்னா பெரிய பிளாட்ஃபார்ம். இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நீ நல்லத மட்டும் எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. ஒண்ணே ஒண்ணு நான் கேட்கிறேன். நீங்க உண்மையா சொல்லுங்க. நல்ல முறையில போடுற வீடியோக்கு விழுற லைக்கும், ஷேரும் அதிகமா? இல்ல இந்த மாரி தவறான வீடியோக்களுக்கு விழுற லைக்கும், ஷேரும் அதிகமா? உங்களுக்கே தெரியும். இது போதாதுன்னு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு இன்னொரு கொடுமை இருக்கு. அந்த கொடுமைய என் வாயால நான் சொல்ல விருப்பப்படல. அப்படின்னா ரவி, நீ இன்ஸ்டாகிராமும், யூடியூபும் வேணான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. ஏன்னா, இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப்லயும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம அந்த நல்ல விஷயத்த பார்க்கணும், ஷேர் பண்ணணும். அது நம்ம கையில தான் இருக்கு. நான் இத விட பெரிய மையப்புள்ளியா ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன். அதாவது 18+ அடல்ட் வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸ்ல நம்மளோட கையில ஈஸி ஆக்சஸா இருக்குது. இத நம்ம முழுசா தடுக்கணும். உடனே கேட்கலாம். அது எப்படி முடியும்? நம்மளால முடியுமா? தடுக்க முடியுமா? அப்படின்னு. அதுக்கும் என்ட்ட பதில் இருக்கு. 2020 கோவிட் அப்ப நம்மளோட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், அதாவது இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சைனாவோட அப்ளிகேஷன் 250க்கும் மேல உள்ள அப்ளிகேஷன பிளாக் பண்ணாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸா இருந்த TikTok இன்னைக்கு வரைக்கும் யாராலயும் அக்சஸ் பண்ண முடியல. சோ, அத பண்ண முடிஞ்ச நம்மளுக்கு ஏன் இத பண்ண முடியாதா? நான் ஒரு தனி மனிதனா இத எதிர்த்து குரல் கொடுக்கிறேன். நீங்களும் சேர்ந்தா இது கண்டிப்பா முடியும். இவ்வளவு நேரம் நான் பேசினது எதுக்காகன்னா, நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே போறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரையும் சோகத்துக்கு உள்ளாக்கிய அந்த கோயம்புத்தூர், சூலூர் சிறுமிக்கு நடந்த வன்கொடுமையும் சரி, தூத்துக்குடி விளாத்திக்குளம் அந்த சிறுமிக்கு நடந்த வன்கொடுமையும் சரி. அது எப்படி நடந்தது? ஏன் நடந்ததுன்னு பல பேர் பேசிட்டாங்க. நானும் அத பத்தி பேச விருப்பப்படல. ஆனா, இன்னொரு முறை இந்த மாரி ஒரு குற்றம் நடக்கக்கூடாது. ஒரு குழந்தை இதே மாரி பாதிக்கப்படக்கூடாது. அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் பீடோஃபைல். நீங்க கேட்கலாம், பீடோஃபைல்னா என்ன அப்படின்னு? சிறுவர் பாலியல் குற்றவாளி. இதுதான் பீடோஃபைல். இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி, ஆண், பெண் அப்படின்னு எல்லா தர குழந்தைகளும் இந்த மாரி நாய்களால தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இந்த மாரி ஒரு கொடுமை நாளைக்கு நம்ம வீட்ல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இல்ல, நாளைக்கு நம்ம வீட்ல நடந்தா தான் இத எதிர்த்து குரல் கொடுப்போமா? இல்ல. நான் இத முழுசா நிப்பாட்டணும்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த 18+ கன்டென்ட், வீடியோ, வெப்சைட்ஸ் இது எல்லாத்தையும் முழுசா நம்ம புறக்கணிக்கணும். அத புறக்கணிச்சா மட்டும் தான் இத நம்ம முழுசா நிப்பாட்ட முடியும். நம்ம கையில இருக்கிற அந்த அழகான சின்ன குழந்தைகளோட ஃபியூச்சர பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. நான் சொல்லிட்டேன், அந்த குழந்தைகளோட ஃபியூச்சர எப்படி பாதுகாக்கணும்னு. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம எப்படி அத பாதுகாக்க போறோம்னு. அடுத்த வீடியோல இத பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.